வணக்கம். இன்று திருஅருட்பிரகாச வள்ளலார் என்று வள்ளலார் சுவாமிகளை பற்றி நாம் அறிய வேண்டிய சில உண்மைகளை எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த தலைப்பை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எவ்வாறு தோன்றியது என்றால், சைவ சமயத்திற்கு எப்போதெல்லாம் சோதனைகள் உள்ளிருந்தும் வெளியிருந்தும் வருகிறதோ அப்பொழுது எல்லாம் இறைவன் அருளாளர்களை தோற்றுவித்து அவர்கள் மூலமாக நம்முடைய மக்களுக்கு ஞான தெளிவை உண்டு பண்ணியிருக்கிறார். 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சமண மதத்தை பரப்புவதற்கு சமண முனிவர்கள் முனைப்பாக இருந்து ஒவ்வொரு மன்னனையும் நாடி சென்று அந்த மன்னனை சமணத்திற்கு தழுவ செய்து அந்த நாட்டையே சமணத்தை பின்பற்ற செய்வதற்காக முயற்சிகள் மேற்கொண்டிருந்த போது திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசர் பெருமானும் இறைவனால் எடுத்து ஆளப்பட்டு அவர்கள் சைவ சமயத்தினுடைய மகத்துவத்தை அந்த மன்னர்களுக்கெல்லாம் விளங்க வைத்து மக்களுக்கும் விளங்க வைத்து சமயப்பணி ஆக்கினார்கள். அதன் பின்னர் முகலாயர்களுடைய படையெடுப்பு. முகலாயர்கள் சில படையெடுப்புகளில் கோயில்களில் உள்ள சொத்துக்களை கொள்ளையடிப்பதும் நகைகளை கொள்ளையடிப்பதும், சில படையெடுப்புகளில் அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதும், அந்த மாதிரியான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டு வந்தன. அதன் பின்னர் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆதிக்கம், பிரிட்டிஷ் ஆளுமை, இந்த காலகட்டங்கள் 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டில் தலையெடுத்த பிறகு 4 அடியார்கள் அந்த சமயத்தில் சைவ சமயத்தினுடைய மறுமலர்ச்சிக்கும் இந்து மத தத்துவங்களை கட்டி காப்பதற்குமாக அவதரித்தார்கள். அவர்களில் ஒருவர் ராஜாராம் மோகன் ராய். அவர் பிரம்ம சமாஜம் என்ற இயக்கத்தை ஆரம்பித்தவர். சதி என்ற உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை தடுத்து சட்டம் வருவதற்கு ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலுடன் கலந்து ஆலோசித்து அதை தடுத்த பெருமை இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்களை சாரும். அடுத்து ராமலிங்க சுவாமிகள் தமிழ்நாட்டில் தோன்றியவர். தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பின்னாளில் விவேகானந்தர் அவருடைய சீடராக மாறி ராமகிருஷ்ண மடம் உலகெங்கிலும் இன்று பரவி உள்ளது. இந்த 4 பெருமான்களும் அந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அமைதியாக இருந்து அருந்தவ பணியாற்றிய அருளாளர்கள். அவர்கள் ஆளுகின்ற பிரிட்டிஷ் அரசாங்கத்தாலும் பாதிக்கப்படாமல் நம்மளுடைய தத்துவங்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் முனைப்பு காட்டினார்கள். அதில் தமிழகத்தில் தோன்றியவர்தான் அருட்பிரகாச வள்ளலார். 5/10/1823 கடலூருக்கு அருகில் உள்ள ஒரு சின்ன மருதூருங்கிற கிராமத்தில் தோன்றியவர். அவரை பற்றி தெரிவிப்பது நம்முடைய கடமை என்னவென்றால், திருமந்திரத்தினுடைய முக்கியமான கோட்பாடான ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்பதை பின்பற்றியவர். அதன் பின்னர் இறைவன் ஒளி வடிவானவன் என்பதை எப்படி திருமூலர் உலகத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டுவதற்கு விளைந்தாரோ அதே மாதிரி இறைவன் ஒளி வடிவானவன், ஒன்றானவன், அவன் எல்லா உருவங்களையும் நீக்கமர நிறைந்திருப்பவன், அவனுக்கு உருவம் கிடையாது,
அவன் அருட்பெரும் ஜோதி, அவன் ஜோதி வடிவானவன் என்ற திருமந்திரத்தினுடைய கோட்பாடுகளை பின்பற்றி மக்களுக்கு எடுத்து சொன்னவர். திருஞான சம்பந்தர் எப்படி அம்மையிடம் ஞானப்பால் உண்டு அருள் பெற்றாரோ அதே போல இந்த வள்ளலார் சாமிகளும் சிறுவனாய் இருந்த பொழுதே சிதம்பரம் நடராஜரை கண்ணுற்ற அதிசயம் பெற்றவர் அருளாளர். அருளாளர்களுக்கு மட்டும்தான் இந்த விதமான வாய்ப்புகள் அமையும். ஆக இவருடைய வாழ்க்கையினுடைய தத்துவங்களையும் இவர் படிப்பித்த அந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற தத்துவத்தையும் திருமூலர் வழியில் அவர் எப்படி இறைவன் ஒளி வடிவானவன் என்று சொல்ல விளைந்தாரோ அந்த கருத்துக்களையும் நாமே நம்மளுடைய உடம்பை ஒளி உடம்பாக செய்து மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும் என்ற அவருடைய தத்துவங்களையும் நாம் சற்று சிந்திப்பது கட்டாயமாகிறது என்பதால் தான் வள்ளலாரை பற்றி நாம் இப்பொழுது பேசப் போகிறேன், நாம் சிந்திக்கப் போகிறோம். அது ஒரு முக்கியமான அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. நாமே மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியுமா என்றால் அடைய முடியும் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டியவர் தான் நம்முடைய அருட்பிரகாச வள்ளலார். அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதால் தான் தலைப்பு எடுக்கப்பட்டுள்ளது. அவருடைய பிறப்பு 5/10/1823. அவருடைய ஜாதகமே பார்த்தீங்கன்னா அருளாளருக்குரிய ஜாதகங்கள் தான். அருளாளர்களுக்குரிய ஜாதகத்துல தான் அனைத்து கிரகங்களும் உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருக்கும். அப்ப இது அருளாளர்களுக்குரிய ஜாதகம் என்பதை நாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட அருளாளர் தான் ராமலிங்க வள்ளலார். அவருடைய தாய் சின்னம்மாள், தந்தை ராமையா பிள்ளை. தாய் சின்னம்மாள், தந்தை ராமையா பிள்ளை. உடன் பிறந்தவர்கள் 4 பேர். இவர் 5ஆவதா உள்ளவர். முதல்ல அண்ணன் சபாபதி, 2வது பரசுராம, இவருடைய அண்ணன் 2வது அண்ணன். 3வது சுந்தரம்பாள் தமக்கையார். அடுத்து உண்ணாமலை என்ற தமக்கையார். 5வதாக ராமலிங்கர். சின்னம்மாள் ராமையா பிள்ளைக்கு 5வதாக பிறந்தவர் தான் ராமலிங்க வள்ளலார். இவர் அருளாளர் என்பதற்குரிய சம்பவங்கள் அவர் இளமை காலத்திலேயே நடந்தது. அவருடைய தந்தையார் சிதம்பரம் நடராஜரை வழிபடுவதற்காக வேண்டி இவர் ஒரு வயசு குழந்தையா இருக்கும் பொழுது இவரை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போறார். சிதம்பரம் நடராஜர் கோயில்ல திரை போடப்பட்டிருக்கும். இப்பவும் நீங்க போனாலும் பார்க்கலாம். சாயங்கால நேரம் போனீங்கன்னா 5 மணிக்கு தான் திறப்பாங்க. அது ஒரு டைம் இருக்குது. அப்போ போனா மக்கள் பூரா குழுமி இருப்பாங்க. அந்த திரையை விளக்கின உடனே நம்ம நடராஜர் தெரிவாரு. அப்ப இவரு சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது இவரை தோல் மேல தூக்கி வச்சு இவங்க அப்பா ராமையா பிள்ளை அந்த காட்சியை காண்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். திரை விளக்கப்படுகிறது. திரை விளக்கப்பட்டவுடனே எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்கும் போது இந்த சிறு 1 வயசு கூட நிரம்பாத அந்த பாலகன் கலகலகலகலான்னு சிரிக்கிறான். ஏன்னா ராமலிங்கத்துக்கு அவர் அந்த ஆனந்த தாண்டவத்தை ஆடி காண்பிச்சு காட்சி கொடுத்துட்டார். இவர் ஒரு அருளாளர் என்பதற்கு இதுவே சான்று. என்ன இந்த பிள்ளை சிறு சிறுன்னு சிரிக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. ஆகா ஆகான்னு கைதட்டி சிரிக்குது. அந்த நடராஜனுடைய ஆனந்த தாண்டவத்தை இது பார்த்துருச்சு. இந்த பிள்ளை ராமலிங்கர் சின்ன வயசா இருக்கும் போதே பார்த்துட்டார். இவர் ஒரு அருளாளர் என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டு. அதோட இவர் வாழ்க்கை முழுதுமே ராமலிங்கர் வாழ்க்கை முழுதுமே சிதம்பரம் நடராஜரை தான் தன்னுடைய அப்பாவாக பாவித்து பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறார். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுதலுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும்னு அவர் அப்பாவா சிதம்பரம் நடராஜர் நினைச்சுதான் பாடியிருக்கார். அன்றிலிருந்தே இந்த குழந்தைய சிதம்பரம் நடராஜரை அப்பாவா ஏற்றுக்கொண்டது இந்த ராமலிங்கர்.